ஒவ்வொரு வீட்டிலும் விஜய்க்கு ஒரு ஓட்டு இருக்குது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் நான் தமிழர் கட்சிக்கும் ஓட்டு போட்டவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், விஜய்க்கு போட்டால் என்ன, வீட்டுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு பெரிய கேட்டு வச்சுக்கிட்டு தன் கூட இருக்கிறவர்களுக்கு மட்டுமே சொன்னால் அவர்களை மட்டும் பார்ப்பது என்கிற கொள்கை இருந்தால் வரமாட்டார். எல்லா கட்சிகளும் விஜய் என்ன சொல்லி திட்டுவது என்றே தெரியவில்லாமல் முடிக்கிறார். திராவிடமும் தேசியமும் இரு கண்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? மீண்டும் அவர் நடிக்கப்படுவார். எனவே பதற்றப்பட அவசியமே இல்லை. நெருக்கடி எல்லாம் விஜய்க்கு தான். எதிர்ப்பு என்பது கூட ஒரு ஈர்ப்பு தான். நீங்கள் விஜயை ட்ரோல் பண்ணுற அத்தனையும் வாக்குகளாக மாறாது என்றெல்லாம் சொல்லவே முடியாது. திமுக அலர்ட் ஆயிடுச்சு, அதிமுக அலர்ட் ஆயிடுச்சு. எனவே அவர்கள் விஜயிடம் செல்வதற்கு விட்டுவிட மாட்டார்கள். விஜயை நீங்கள் விட்டுட்டு எதையும் பேச முடியாது. ஏனென்றால் அவர் இறங்குகிறார். அவர் வாள் எடுத்துட்டு கொண்டு சுற்றுச்சூழல போய் சொல்கிறார். அவர் சொல்வதை நிஜமாக்கி விட்டால் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுக்கும் ஒரு நெருக்கடியை தருவார். வணக்கம். வணக்கம். தாவேகால விஜய்க்கு அடுத்த கட்ட தலைவர்கள் இல்லாதது அவருக்கு பலமா பலவீனமா? இப்போ எல்லாரும் பேசுகிறதான், ஒரு கட்சின்னா கட்சிக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படி. நிச்சயமாக தான். இப்போ ஆணிவேராக அவர் இருக்கார். அவருக்கு தேவை சல்லிவேர்கள். சல்லிவேர்கள் என்பது இனிமேல் தான் ஒவ்வொன்றா கிடைக்கும். ஏன்னா அவருடைய கொள்கைகளை சொல்கிற போது அவருடைய ரசிகராக இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது தொண்டர்களாக மாறியிருக்கிறார்கள். அந்த தொண்டர்களிலே அரசியலுடைய பலமும் மக்களுடைய ஈடுபாடும் கொண்டவர்கள் யார் என்று வெளிப்படுவார்கள். வெளிப்படுகளை ஒவ்வொருவராக அவர் சேர்த்து கொண்டே வருவார்கள். சேர்த்து கொண்டு வருகிற போது நாவாடுகிற தன்மையும் நேர்மறையும் இருப்பவர்களை அவர் தேர்ந்தெடுத்து இரண்டாம் கட்ட தலைவர்களாக அறிமுகம் செய்வார். அது அறிமுகம் செய்வதற்கு நாளாகும். வருகிற போதே குழந்தை பெற்றுக் கொண்டு வருகிற போது எந்த ஸ்கூலில் சேர்த்துக் கொள்கிறார்கள் என்பது என்றால் காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கலாம். ஆனால் தமிழக அந்த முன்னேற்ற கழகத்திற்கு அவசியம் இல்லை, அவசரப்பட வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆர் பிரிந்து வந்தார், பொருளாளராக இருந்தார். அவரது கணக்கு கேட்டார். கணக்கு கேட்டதுக்கு என்ன நடந்தது? வெளியே போய் என்றார். வெளியே வரும்போது எத்தனை மென்டார்கள் இருந்தார்கள், எத்தனை கட்சித் தலைவர்கள் பின்னாடி இருந்தார்கள்? யாருமே கிடையாது. அடையாளம் சொல்லக்கூடிய பெரும்பாலும் யாருமே கிடையாது. அவருக்கு பின்னாடி யார் இருந்தார்கள்? கல்யாண சுந்தரம் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருந்தது. அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் முகம் மக்களுக்கு பிடித்தமானது. அவர் நல்லது செய்வார், வருவர்களெல்லாம் சாப்பாடு போடுவார், தன்னை எல்லோரும் விரும்புகிற மாதிரி அவர் தன்னை வைத்து கொண்டார். அது மட்டும்தான் அவர் பலமாக இருந்தது. ஆனால் பின்னால் மக்கள் இருந்தார்கள். மக்களுக்கும் அவருடைய நல்ல எண்ணத்திற்கும் இடையில் நிர்வாகம் தேவைப்பட்டது, மென்டார் தேவைப்பட்டது. அப்பொழுதெல்லாம் அவர் தூங்குகிறதில்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அவருடைய பலம் புரிந்து எல்லோரும் வந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்றைய அறிவியல் சார்ந்த உலகம், மக்களை மக்களோடு சேர்ந்து பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் மென்டார் என்பவர்கள் மக்கள் தான். மக்களுடைய தேவைகள் தான் பிரதான ஞானம். அந்த ஞானத்தை சரியாக புரிந்து கொண்டு தன்னை நிர்வாக ரீதியாக வழிபடுத்துகிறவர்கள் உள்ளேயும் இருப்பார்கள், வெளியே இருந்தும் வரவும் கூடும். ஆனால் முகம் தெரிந்தவர்கள் எல்லாம் அவரை வழிநடத்துவார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. எம்ஜிஆருக்கு பண்டிட் ராமச்சந்திரன் எப்போது வந்தார்? பிற்பாடு தான் வந்தார். கல்யாண சுந்தரம் பிற்பாடு தான் அவர் வந்தார். எனவே அது போன்ற நிகழ்வுகள் நாளை நடக்கக்கூடும். எனவே ஒவ்வொரு கட்சியில் இருப்பவர்கள் இங்கே சேர்ந்து விட்டாலே தமிழக அந்த வளர்ச்சி கழகம் இந்த கழகம் பெரிதாக மாறிவிடும் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. இன்னும் சொல்ல போனால் கரப்டராக மாறிடும். அவர்கள் ஏற்கனவே இருந்த அந்த அவருடைய சங்கடங்கள், அவரை பற்றி மக்கள் எடுத்துக்கொண்ட எல்லாருடைய அந்த எதிர்மறை கருத்துக்கள் எல்லாம் இந்த புதிய கட்சிக்கு சேர்ந்துவிடும். என்னை கேட்டால் மெதுவாக அவர் இரண்டாம் கட்ட தலைவர்களை மக்களிடமிருந்து தன்னுடைய தொண்டரிடமிருந்து அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்வார். தேவைப்பட்டால் முக்கியமாக அவர் எண்ணம் கொண்டவர்கள் சாதாரணமாக சேர்வார்கள். அந்த ஞானம் கொண்டவர்கள் வெளியே நிற்க மாட்டார்கள். இந்த சமூகத்திற்கு என்ன தேவை என்று கருதுகிற பொதுநலவாதிகள் அவரோடு இணைந்து விடுவார்கள். இணைந்து வருகிற போது அவர் ஒவ்வொரு தவறும் செய்து தவறில்லாத இடத்திற்கு இந்த கட்சியை கொண்டு போவார். அது காலம் இடம் தரும். நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் உடனடியாக விடை கிடையாது. ஆனால் மக்களை நேரடியாக சென்று சந்தித்து அவர்களின் குரலிலிருந்து கற்றுக்கொள்கிற அந்த சொற்கள் தான் இவர் கட்சியை வழிநடத்தும். ஏற்கனவே எழுதி வைத்துக் கொள்வது, எல்லா கட்சிகளிலும் எடுத்து வைத்துக் கொள்வதெல்லாம் முதல் நிலையில் சொல்வதற்கு வேண்டாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் இதுவே இறுதியான வளர்ச்சிக்கு காரணமாக அமையாது. மக்களிடம் அவர் சென்று சேர வேண்டும். மக்களிடமிருந்து அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் சொல்கிறார்கள் என்று சொல்பவர்களை முதலில் அவர் விலக்கி வைக்க வேண்டும். மக்களுக்கும் இவருக்குமான தடைகளை இவர் உடைத்தெறிந்தால் ஒழிய அவர் மிகச்சிறந்த இடத்தை அடைய முடியாது. இவருடைய அந்த பெரும்பான்மையான பலம், அன்பு, கலை மூலம் கேட்டுக்கொண்ட இத்தனை அந்த அன்பும் வளர்ச்சியும் ஓட்டாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இவ்வளவு நாட்கள் வந்தார்கள். இனிமேல் நீங்கள் தான் அவர்களுக்கு செல்ல வேண்டும். திரைப்படத்தில் வேண்டுமானால் நீங்கள் உயர்ந்த இடத்தில் இருந்திருக்கலாம். மக்கள் எல்லோரும் உங்களை சந்திப்பது ஒரு காட்சியாக இருக்கலாம். ஆனால் அரசியல் கட்சி தலைவன் என்கிற போது கட்சித் தலைவருடைய முதல் கட்டளை நீங்கள் கடைசி தொண்டராக கருத வேண்டும்.
நீங்கள் யார் என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று கேட்பதை நிறுத்த வேண்டும். நீங்கள் நாள்தோறும் மக்களை பார்த்து சென்றடைய வேண்டும். ஒவ்வொரு பகுதி மக்களிடம் சென்று சேர்ந்து குடிசைகள், வீதிகள், தெருக்கள், அவருடைய நிலங்கள் எல்லாவற்றிலும் உங்கள் கால்கள் பட வேண்டும். பட்டு அந்த நிலைமை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சூறாவளியாக சென்று வெறும் பேருக்காக சுற்றி வரக்கூடாது. உண்மையாக நீங்கள் எப்படி உச்சபட்சமாக இருக்கிற நான் இந்த பணத்தை விட்டுவிட்டு உங்களிடம் வருகிறேன் என்று சொன்னாரோ அதை அவர் செயல்படுத்துவாரேயானால் அதில் சங்கடங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் சென்று வந்து கற்றுக்கொண்டால் ஒரு தலைவர் உருவாவதற்கான களமாக நான் கருதுகிறேன். அப்படி களம் கண்டு அவர் வருகிற போது 2026 என்பது ஒரு பெரும் பலமாக, பெரும் சக்தியாக, விஜய் என்கிற ஒற்றை சொல் சக்தியாக மாறும். அந்த சக்தியை பிறகு நீங்கள் விலக்கிவிட முடியாது என்று தான் நான் கருதுகிறேன். விஜயே வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காரு, அவர் போய் ஊழலை ஒழிக்கிறதா சொல்றாரே அப்படின்னு ஒரு சிலர் விமர்சிக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன? மக்கள் ஊழலுக்கு பழகிவிட்டார்கள் என்று அரசியல் கட்சிகளே சொல்லிக் கொள்கிறது. பொதுவாக எல்லாருமே சொல்வது ஊழல் பழகிவிட்டது என்கிறார்கள். நான் ஒரு விஷயத்தை நேரடியாக கேட்கிறேன். இந்த ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்கிற கட்சிகள் எல்லாருக்கும் உடன்பாடு தானே? ஏன் தேர்தல் வருகிற போது பணம் தருகிறார்கள்? ஏன் மக்கள் வாங்குகிறார்கள்? மக்கள் வாங்குவதை அவமானமாகத்தான் கருதுவார்கள். ஆனால் ஏன் வாங்குகிறார்கள் என்று சொன்னால் வாங்கித்தான் வாழ்க்கை நடத்த வேண்டும் நிலைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். இல்லை என்றால் நீங்கள் அவருடைய தேவைகளை புரிந்து கொண்டு இதன் மூலமாக பணத்தை தந்து அவர் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று எளிதாக நீங்கள் மடைமாற்றம் செய்து வாக்குகளை மாற்றுகிறீர்கள். ஆக தேவை என்பது மக்கள் இன்னும் உயர்நிலைக்கு வரவில்லை, அல்லது மக்கள் அரசியலுடைய உண்மையான தன்மையை நீங்கள் கற்றுத்தரவில்லை, மக்கள் அரசியலை புரிந்து கொள்ளவில்லை என்கிற இடத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அரசியல் கற்றுக்கொள்ளவென்றால் நீங்கள் 75 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். அல்லது கல்வியிலும் எல்லாவற்றிலும் பெரிதாக தமிழகம் வளர்ந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் இந்த பணம் வாங்குவதை வேண்டாம் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இடைப்பட்ட 2 விதத்திலும் ஒரு தடை இருக்கிறது. ஆக பணம் என்பது அவசியம் என்று தெரிகிறது. ஆக ஊழல் என்பது ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுவதுதான் ஊழல் என்று சொன்னால் வாக்குகளே அப்படித்தான் பெற்று ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே விஜய் பார்த்து நீங்கள் ஊழல் என்று சொல்வது என்பது தகாது, அவசியமில்லை. இன்னும் சொல்லப்போனால் உச்சபட்சமாக அதிகமாக வரி கட்டுபவர் ஷாருக் கான் என்று சொன்னால் 2வது இடத்தில் விஜய் இருக்கிறார், முன்பு கமல் இருந்தார். ஆக தான் வாங்குகிற பணத்தை வரியாக கட்ட வேண்டும் என்று நினைக்கிற ஒருவரை பார்த்து நீங்கள் சரியாக கட்டவில்லை என்று சொல்கிறீர்களானால் எல்லாருடைய வரியும் நீங்கள் தெரிவு எடுத்து போட வேண்டும், எல்லாருடைய அரசியல்வாதிகளையும் தெரிவு எடுத்து போட வேண்டும். இந்த அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் பணம் எங்கே இருந்து வந்து சொல்ல வேண்டும். ஆக இதெல்லாம் வந்து ஒரு பெரிய குற்றமாக விஜய் மீது சொல்வது என்பது தவறு. அவர் அரசியல் கட்சிக்கு வருகிறார். அப்படி அவர் ஊழல் வாழ்ந்து என்று சொன்னால் இவ்வளவு நாட்கள் இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருந்தது? அப்போ தவறு வளர வேண்டும் என்று சொல்லிவிட்டு வேடிக்கை பார்த்ததா? அல்லது அரசியல் கட்சியாக வந்தால் மட்டும்தான் நாங்கள் உங்களை எதிர்ப்போம் என்று இந்த அரசாங்கம் நினைக்கிறதா என்ற கேள்வியெல்லாம் எழும். எனவே விஜய் மீது ஒரு சாதாரணமாக நீங்கள் ஊழல்வாதியாக பிறந்தீர்கள் என்று குற்றஞ்சாட்டுவது என்பது தன்முதுகை தான் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று எல்லா கட்சிக்காரருக்கும் சொல்ல வேண்டிய கருத்தாக இது அமைகிறது. எனவே விஜய் தனித்து சொல்வது இந்த காலத்தில் அரசியல் தொடங்கி மக்களுக்கு சேவை செய்வேன் என்று சொல்லுகிற இந்த காலகட்டத்தில் அவரை ஒற்றை விரல் காட்டி ஊழல்வாதி என்று தொடங்குவது என்பது தன்னுடைய கண்ணாடி தன்னுடைய வீட்டிலேயே கல்லெறிவுக்கு சமமானது. விஜயோட அரசியல் வரவால எந்தெந்த கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும்? எந்த கட்சி உண்மையாக இருக்கிறதோ அந்த கட்சியில் உண்மையாக இருக்கிற தொண்டர்கள் நிச்சயமாக வேறு கட்சிகளுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ஆனால் விஜய் என்கிற ஒரு சக்தி, ஒரு 3வது சக்தி வருகிறது. இவருக்கு ஓட்டு போட்டால் என்ன என்று நினைக்கிற இடத்தில் இருக்கிற எல்லோரும் விஜய்க்கு போட வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கும். அப்படித்தான் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் விஜய் ரசிகராக இருந்தால் விஜய் ரசிகர்களுக்கு ஓட்டு போடுவார்களா என்று கேட்டால் போட மாட்டார்கள். நம்முடைய அருமைக்குரிய நண்பர் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்கள் விஜய் ரசிகர்கள் இருந்தால் ஓட்டு போடுவார்களா விஜய்க்கு என்றால் இல்லை. ஆனால் விஜயனுடைய ரசிகர்கள் எல்லோரும் விஜய்க்கு ஓட்டு போடுவார்கள் அல்லவா? அவர்கள் எத்தனை லட்சம் பேர் என்று கூட்டமே கூட்டு காட்டி விட்டார். எனவே அத்தனை லட்சம் ஓட்டும் அவருக்கு இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, ஒவ்வொரு வீட்டிலும் விஜய்க்கென்று ஒரு ஓட்டு இருக்கிறது, இல்லை என்று மறுக்கவே முடியாது. நான் சாதாரணமாக தெருவில் நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு பூக்கார பெண்ணிடமும் பெருக்குகிற ஒரு பெண்ணிடமும் கேட்டேன், நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவீர்களா? அவர்கள் கேட்ட முதல் கேள்வி, போட்டால் என்ன? திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவர்கள், விடுதலை சிறுத்தைகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஓட்டு போட்டவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், விஜய்க்கு போட்டால் என்ன?
அவர் தன்னுடைய எல்லா சம்பாத்தியத்தையும் விட்டு வருகிறேன், ஒரு முறை போட்டால் என்று சொல்கிறார்கள். அவர் சித்தாந்த ரீதியாக மிகப்பெரிய மார்க்ஸ், லெனின், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி என்று சொல்லவில்லை. ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். புதிதாக ஒருவருக்கு போட்டால் என்ன என்று கேட்கிறார்கள். இந்த போட்டால் என்ன என்கிற அந்த சொல் பல லட்சமாக மாறியிருக்கும் பட்சத்தில் விஜய்க்கு வாக்குகள் தானாக முதலில் வந்து சேரும் என்பதுதான் என் கணிப்பு. எனவே விஜய் என்கிற அந்த ஆரம்பகால இந்த தமிழக வெற்றி கழகத்தை சாதாரணமாக கடந்துவிட முடியாது. அவர்கள் முதலில் துவங்குகிற போது எப்படி விஜயகாந்த் வந்து தன்னுடைய அதிகமான ஒரு வாக்கை பெற்றாரோ அதுபோல் இவர் மக்களிடம் சென்றால், மக்களின் அன்பை வெறுவாரியாக பெற்றால், வீட்டுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு பெரிய கேட்டு வச்சுக்கிட்டு தன் கூட இருக்கிறவர்களுக்கு மட்டுமே சொன்னால் அவர்களை மட்டும் பார்ப்பது என்கிற கொள்கை இருந்தால் வரமாட்டார். ஆனால் மக்களிடம் நேரடியாக செல்வது, பார்ப்பது, பேசுவது, விஜயை எப்பொழுது வேண்டாலும் பார்க்கலாம் என்கிற ஒரு செய்தி தமிழக மக்களுக்கு எல்லா இடத்திலும் சென்றால் நிச்சயமாக அவருடைய வாக்கு சதவீதம் என்பது உயரும். அந்த உயரம் என்பது ஏதோ பல கட்சிகளில் இருந்து குறையும் என்றுதான் நான் கருதுகிறேன். விஜயோட வரவை ஆரம்பத்தில் வரவேற்ற திருமாவளவன் பின்னாடி அதை எதிர்ப்பதற்கான காரணம் என்னவா இருக்கக்கூடும்? அது ஒன்று தவறும் சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மக்களுக்கு சமூக நீதியை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள். திராவிட மாடல் ஆட்சி என்று அவர்கள் ஓங்கிய குரல் கொடுக்கிறார்கள். இந்தியாவுக்கே பிரதமரை தான் முன்னிலைப்படுத்துகிறோம் என்ற ஒரு செம்மாந்து இருமாந்து இருக்கிறார்கள். அதற்கும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி பலம் இருக்கிறது. தன்னுடைய பிள்ளையே ஒரு அடுத்து ஒரு தளபதியாக துணை முதல்வர் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக நாங்கள் நாட்டுக்கு உழைக்கிறோம், எங்களிடம் இருந்து நீங்கள் கூட்டாக இருக்கிறீர்கள், கூட்டாக இருக்கிற போது நீங்கள் ஆட்சியில் துணை என்று கேட்கிறீர்கள். இந்த நேரத்தில் தருகிறேன் என்று ஒருவர் சொல்கிறார். அப்படி என்றால் நீங்கள் போய்விடுவீர்களா? முதலில் சொல்லுங்கள். போக மாட்டேன் என்று சொல்லுங்கள் என்று அவர் கேட்டும் இருக்கலாம். தேர்தல் என்பது 26 வருகிறது. 26 வருவதற்கு முன்பாக ஆமாம் சொல்வதே சரிதான் என்று விஜயிடம் போக வேண்டிய அரசியல் நிர்பந்தம் இவர்களுக்கு இல்லை. எனவே தான் இப்பொழுது இருக்கிற இந்தியா கூட்டணியில் மிகவும் நெருக்கமாக, உறுதியாக, உண்மையாக இருக்கிற இந்த திமுக கூட்டணியில் விடுதலை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் நான் இல்லை நாங்கள் போய் எப்படி சொல்ல முடியும்? அவசியம் என்ன இருக்கிறது? அது 26 சமயத்தில் காலம் நெருக்கடி கொடுக்கிற போது அவருக்கு பின்னால் இருப்பவர்கள் எல்லோரும் கேள்வி கேட்பார்கள். ஐயா, விஜய் ஒரு பக்கம் வந்து ஆட்சியில் பங்கு என்று சொல்கிறார், நம்மோடு சேர்ந்து இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற இவர்களெல்லாம் ஆட்சியில் நம்முடைய வாக்குகளையும் பெற்றுக்கொண்டு ஆட்சியில் வருகிறார்கள், எங்களுக்கும் பங்கு கொடு என்று நீங்கள் இதுவரை கேட்டீர்கள், இப்பொழுது தருகிறார்கள் என்று கேளுங்கள் என்று சொல்ல மாட்டார்கள் என்று கருதுகிறீர்களா? விஜயிடம் சென்று விடுவேன் என்கிற காலம் அழுத்தம் தருகிற போது திராவிட முன்னேற்ற கழகம் தருகிறேன் என்று சொல்வதற்கான வாய்ப்பாக கூட இருக்கலாம். எனவே 26 தான் அவருடைய உண்மையான குரல் இருக்குமே ஒழிய இப்பொழுது தேவையில்லாமல் அவர்கள் அரசியல் பண்பட்டவர்கள், தேவைக்கு முன்பாக எந்த சொற்களையும் வீணடிக்க மாட்டார்கள். எனவே இப்பொழுது தொல் திருமாவளவன் சொல்வது சரி, 26 சொல்வாரா என்பது காலம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. விஜய் அரசியல் வரவை எடப்பாடி பழனிசாமி வரவேற்றுள்ள நிலையில அதிமுகவோட விஜய் கைகோர்க்க வாய்ப்பு இருக்கிறதா தெரியுதா? அது ஒரு மர்மமான காலச்சூழல் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நேரடியாக எல்லோரும் எடுத்துக்கொள்ளவில்லை. விஜய் வந்து ஒரு தெளிவாக இருக்கார். அவர் நீங்கள் கேட்டீங்கல்ல, ஒரு பின்னாடி வந்து ஒரு பேக் பாண்டர் வந்து யாராவது சொல்லுவாங்கன்னு, அப்படி இருக்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கிறது. அவர் ஏற்கனவே இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்த்தால் மட்டும்தான் தன வாக்கு கிடைக்கும் என்பது ஒரு பொதுநிலையான உண்மை. இப்போ அதிமுக இருந்திருந்தாலும் அவர் எதிர்த்திருப்பார். இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய நண்பர் உதயநிதி துணை முதல்வர் இருக்கார். இருந்தும் கூட அவர் எதிர்த்தால்தான் அவருக்கு வாக்குகள் சேரும். ஏனென்று சொன்னால் மக்களுக்கு இன்னும் போதாமல் இருக்கிறது என்று கருதுவார்கள். எப்பொழுதுமே ஆளுங்கட்சியில் வந்து அவங்க செய்வதெல்லாம் கூட போதாது, நம்ம இன்னும் கீழ்நிலையில் தான் இருக்கிறோம் என்கிற ஒரு கருத்து இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த கருத்தினுடைய அந்த வாக்குகளால் தன்னிடம் மாற வேண்டும் என்பதற்காக அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறார். அப்படி எதிர்க்கிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யும்? விஜயை எதிர்க்காமல் தகுந்த நேரத்தில் தன் பக்கம் சேர்த்து கொள்ள வேண்டும், அல்லது நாம் இருவரும் இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நின்று நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றுதான் நினைப்பேன். ஆட்சியில பங்கு தர்றதா விஜய் கூறியிருக்கிற நிலைமையில அதிமுகவினர் விஜயோட கூட்டணிக்கு போகக்கூடுமா? நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ தான் கட்சியே துவங்கியிருக்காரு, உங்களுடைய ஓட்டே தெரியாது, உங்கள் சதவீதமே தெரியாது, ஆனால் ஆட்சியில் பங்கு தருகிறேன் என்று சொன்னால் நான் அண்ணன் ஏற்கனவே இருக்கிற கட்சிகள்லாம் தம்பிகள் என்று ஆகிவிடாதான்? அப்படி பார்த்தால் அப்படி ஆகிவிடும். எனவே அந்த ஆட்சியில் பங்கு என்கிற போது 2026 கள நிலவரம் பார்ப்பார்கள். உங்களுக்கு தெரியும், சாதுரியமான எத்தனையோ கணக்கெடுப்பாளர்கள் இருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு கட்சி, இரண்டும் ஒரு பகையாளிகளாக மாறினார்கள். ஆனால் இருவரும் திராவிட கட்சிகள், இரண்டும் சமூக நீதி பேசுகிற கட்சிகள், இருவரும் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சிகள். அவர்கள் தனக்கு பலம் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால்
இப்பொழுது விஜய் வருகிறார் என்று சொன்னால் நினைத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அல்லது விஜய் ஓராண்டு காலம் களமாடுகிற போது, மக்களிடம் சென்று செல்கிற போது, நம்மிடம் இளைஞர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அதிமுக என்கிற பேர் இயக்கத்தினுடைய அந்த வாக்கு வங்கி என்பது மிகவும் மகத்தானது, அவர்களை இழுத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது, தனித்து நின்றால் நாம் வாக்குகள் பெறலாம், ஆட்சி நிலைப்பாடுக்கு வர முடியாது என்று களம் சொன்னால் அவரும் அந்த நேரத்தில் மாற வேண்டிய கட்டாயம் இருக்கும். எனவே 26க்கு முன்பாக பேச வேண்டிய இந்த வார்த்தை தான் அதை அமைதியாக இருக்கிறார். களம் பொதுவாக இருக்கட்டும், பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று விஜயும் காத்திருக்கிறார், அண்ணா திராவிட முன்னேற்றம் காத்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 26 நெருங்க 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 சிறிய கட்சிகளும் தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளலாம், அல்லது ஏற்கனவே இருக்கிற கட்சியோடு அதிகமாக சேர்த்துக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டில் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்கலாம். இது இரண்டும் நிச்சயமாக 26 நடக்கும். அதன் விளைவு விஜய் ஆட்சியில் பங்கு என்று சொன்ன ஒற்றை வார்த்தை. திமுக அதிமுக அல்லாத கூட்டணியை விஜய் அமைக்கிறது அவருக்கு சாதகமா பாதகமா? இப்போது இருக்கிற சூழலில் விஜய் கூட்டணி என்று அமைவது மிகவும் சிரமம். ஏனென்றால் அவர் 2026 அருகாமையில், அதாவது எம்எல்ஏக்கெல்லாம் தன்னுடைய நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல அவங்க முதல்ல போயிட்டு எம்எல்ஏவாக ஆற இடத்துக்கு முன்னாடி முதல் நாள் பேச வேண்டிய ஒரு வார்த்தை தான் ஆட்சியில் பங்கு. ஆனால் 2026 பேச வேண்டியதை முன்னாடி பேசிவிட்டார் என்று சொன்னால் திமுக அலர்ட் ஆயிடுச்சு, அதிமுக அலர்ட் ஆயிடுச்சு. எனவே அவர்கள் விஜயிடம் செல்வதற்கு விட்டுவிட மாட்டார்கள். உங்களுக்கு என்ன தேவைகள் என்று பேசி தன்னை இறுக்கமாக வைத்துக்கொள்கிறார். அவளுக்கு தெரியும் கூட்டணியில் இருக்கிற அந்த வாக்குகள் என்பது பெரிது இல்லை என்றாலும் சிறிதல்ல, நாம் வெற்றி பெறுவதற்கு அதுதான் ஒரே வழி என்று தெரியும். உங்களுக்கு தெரியும், கடந்த 2 ஆட்சிகளாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தனித்த வாக்குகள் என்பது சிறிதளவு குறைந்துதான் இருக்கிறது. அதனால்தான் தன்னுடைய உதயநிதி அவர்களை திரைப்படத்தில் கலைமுருவமாக அவர் நடிக்க வச்சு அதன் மூலமாக அவர் எம்எல்ஏவாக்கி அரசியல் உள்நுழைந்து இன்னும் துணை முதல்வர் மாறிவிட்டார். இவ்வளவு வேகமான வளர்ச்சி என்பதை கலை மூலமாக மக்களிடம் சென்று சேர வேண்டும் என்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு நுட்பமான அரசியல் அறிவு. எனவே நாளை அரசியல் களம் மாறும் என்று சொன்னால் ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் உதயநிதி, இன்னொரு பக்கம் சீமான் என்று கூட மாறலாம். பிறகு அதிமுக இல்லையா என்று சொன்னால் அதிமுக நிலைப்பாடு என்ன என்பது அப்பொழுதுதான் தெரியும். ஒவ்வொரு காலமும் இளைஞர்களை நோக்கித்தான் தலைமை தாங்கி கொண்டு செல்லும். ஏன்னா ஸ்டாலின் சார் இருக்கும்போதே உதயநிதி சொல்லணுமானா அவசியம் இல்லை தான். ஆனால் காலம் அப்படி தான் இழுத்து கொண்டு போய் சொல்லும். அப்படி செல்கிற போது உதயநிதியா என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆமாம் என்று சொல்வார்கள். பொதுவான மக்கள் இல்லை விஜயம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய காலம் வரும். ஏற்கனவே இருக்கிற சீமான் என்ன என்று சொன்னால் அவரும் இதில் போட்டி போட்டுக்கொண்டு வர வேண்டிய சூழல் வரும். எனவே 26 என்பது ஒரு மர்மமான ஒரு இடம். அந்த மர்மமான இடத்துல அந்த தேர்தலில் விஜயை நீங்கள் விட்டுட்டு எதையும் பேச முடியாது. ஏனென்றால் அவர் இறங்குகிறார், அவர் வாள் எடுத்துக்கொண்டு சுற்றுச்சூழலை போய் சொல்கிறார். அவர் சொல்வதை நிஜமாக்கி விட்டால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும், இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுக்கும் ஒரு நெருக்கடியை தான் உருவாக்கும். விஜய் பற்றி சீமான் முன்வைக்கிற விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? விஜயை பேசாமல் விட்டால்தான் ஆபத்து. விஜயனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பேச 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 ஒவ்வொரு வாக்குகளாக விஜய் பக்கம் மெதுவாக நகர்ந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் விஜய் இப்பொழுதுதான் கட்சியை துவங்கியிருக்கிறார். எல்லோருக்கும் பிடித்தமான ஒருவர் கட்சியை துவங்குகிற போது தேவையில்லாமல் அது தவறு இது தவறு என்று சொன்னால் பொதுவான மக்கள் எப்படி கருதுவார்களேனால், நாம் தமிழ் கட்சியுடைய சீமான் யாரையோ தப்பு சொன்னார், சரி அரசியல் ரீதியாக இப்போ தான் நடிகர் விஜய் வந்திருக்காரு, அவரையும் சொல்கிறாருன்னா அவருக்கு என்ன பயமா, அப்போ அவர் கட்சியில் இருந்தெல்லாம் இளைஞர்கள் போய்விடுவார் என்று நினைக்கிறாரா என்று தான் மக்கள் நினைப்பார்கள். அவர் அறிவுபூர்வமாக அரசியல் நடத்தலாம், ஆனால் அறிவுபூர்வமான அரசியல் என்பது உலகத்தில் பெருவராக வெற்றி பெற்றதே இல்லை, உணர்வுபூர்வமானது தான். ஏனென்று சொன்னால் சீமான் கூட சமயத்தில் உணர்வுபூர்வமாகத்தான் பேசுகிறார், தமிழன் என்று சொல்கிறார், தமிழ் தேசியம் என்று சொல்கிறார். எனவே அந்த உணர்வுபூர்வமான அரசியலை இப்பொழுது விஜய் எடுக்கிறார். அந்த விஜய் என்கிற முகம், அவர் மேல் இருக்கிற அன்பு தான் மிகப்பெரிய வாக்காக மாறும். அந்த வாக்கு சிதைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் பாணியில் வென்று கொண்டே போவதுதான். அதை விட்டுவிட்டு இந்த பக்கம் திரும்பி விஜய் சரியில்லை என்று சொன்னால் விஜய் நீங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு சரி செய்து விடுவார், வாக்குகள் பெருகும். கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு கல்லும் விஜயின் மீது விழுந்தால் அவர் வாக்குகளாக மாற்றக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறார். அதனால் சொல்கிறார், பேசுபவர்கள் பேசட்டும், ஏசுபவர்கள் ஏசட்டும், பெயிண்ட் டப்பா எடுத்துகிட்டு போய் எங்கே வேணாலும் எழுதட்டும், நம் வேலை செய்யணும் என்று சொன்னால் ஒரு முதிர்ச்சியான நுண்ணறிவு. தமிழகம் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த 75 ஆண்டுகள திராவிட ஆட்சியினுடைய செயல்பாடுகள், போக்குகள்,
விமர்சனங்களை புரிந்து கொண்டு நாம் மக்கள் முன் சென்று எவ்வாறு வாக்குகளை பெறுவது என்பதையெல்லாம் நுட்பமாக தெரிந்து கொண்டு மெதுவாக சொற்களை கையாடுகிறார். விமர்சனங்கள் செய்பவர்கள் செய்யட்டும், நாம் வேலை செய்வோம்னு சொல்கிறார். இது கட்சி நடத்தி 10 ஆண்டுக்கு வர வேண்டிய ஒரு சிந்தனை. ஆனால் விஜய்க்கு வந்திருக்கிறது. அந்த அமைதி வேகமாக அவர் செயல்படுகிற போது, நேர்மறையாக மக்களிடம் செல்கிற போது நிச்சயமாக அது ஒரு மற்றவர்களுக்கு எதிர்மறையான இடத்தை கொண்டு போய் அவர் நிறுத்தும். அது தவிர்க்கவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் விஜய், நாம் தமிழர்களுடைய சீமான் அவர்கள் விஜய் அவர்தான் பாராட்டினார். ஏனென்றால் இளைஞர்களுடைய பட்டாளம் அவரிடம் தான் அதிகமாக இருக்கிறது. அரசியல் ரீதியாக சீமானிடம் இருந்தது. ஆனால் அந்த இளைஞர்களில் எவ்வளவு பேர் விஜய் ரசிகர்களாக இருப்பார் என்று அவருக்கே தெரியாது. ஒருவேளை விஜய் ரசிகர்கள் நாம் தமிழர் சீமானை விட அன்பு மிகுந்து இருப்பார் என்று ஒருவேளை கருதினால் அங்கும் செல்லக்கூடும். அப்படி செல்லக்கூடாது என்பதற்காக அவர் ஒரு கட்டம் கட்டுறார், அந்த பக்கம் போகாதீங்க என்று. ஆனால் மக்கள் எதை நோக்கி செல்வார்கள் என்று சொல்லிவிடவே முடியாது. எனவே உணர்வுபூர்வமான அரசியல் என்பதை விலக்கிவிட முடியாது. அந்த உணர்வுபூர்வமான கலைவடிவம் கொண்ட விஜயனுடைய அரசியல் நாளை கிராமந்தோறும் வீதிதோறும் சென்றால், சீமான் செய்த வேலையை அவர் விஜய் செய்தால் நிச்சயமாக ஒருபடி முந்துவார் என்று தான் கருதுகிறேன். விஜய் கட்சியை ஏராளமானவர்கள் ட்ரால் செய்கிறது பற்றி உங்கள் கருத்து? விஜய் கட்சிக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்க, நாடு பூரா இதை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி எத்தனையோ நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பஸ்ஸில் போகிறவங்க, நடந்து போகிறவங்க, பீச்சில் நடக்கிறவங்க எல்லாருமே விஜய் மாநாட்டத்தை தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லது விஜயை ட்ரோல் பண்ணுறது தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரோல் பண்ணுறது அதிகமாக பார்க்குறாங்கனாலே விஜயை நேரடியாக அவரை போகிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்போயுமே முதலில் எதிர்ப்பவன் நாளை நண்பனாகி விடுவான். நம்முடைய தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய விஷயமே அவன் நான் ஒழிக்காமல் விட மாட்டேன் என்று சொல்பவன் தான் கடைசியில் நேரடியாக சென்று உயிர் நண்பனாக மாறிவிடுவான். எனவே எதிர்ப்பு என்பது கூட ஒரு ஈர்ப்பு தான். நீங்கள் விஜயை ட்ரோல் பண்ணுற அத்தனையும் வாக்குகளாக மாறாது என்றெல்லாம் சொல்லிவிடவே முடியாது. ஏன்னா விஜயனுடைய முதல்ல நான் படம் எடுக்கும் படம் அவர் நடிக்க வரும்போது நான்லாம் பத்திரிகையில் இருந்தவன். அப்போ சொன்னான், என்ன அது மூஞ்சி எலி மூஞ்சி மாதிரி இருக்குது, இவெல்லாம் நடித்து வச்ச எவன் பார்ப்பான் என்று தான் 5 படம் வரைக்கும் சொன்னாங்க. அப்படித்தான் எங்கள் காலம் இருந்தது. ஆனால் அவர் எல்லாத்தையும் தாண்டி, சூப்பர் ஸ்டாரையும் தாண்டி, உலகநாயகன் கமலஹாசனையும் தாண்டி நகரு நகரு நகருன்னு அந்த முகம்தான் இன்று உச்சபட்சமாக வந்தது. எது தமிழ்நாடு அல்ல, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, உலகம் முழுக்க. அப்போது நீங்கள் முதல் இருக்கிற அந்த செயல்பாடை பற்றி நீங்கள் சொல்லவே கூடாது. அது ஒரு விதை, அது வளரும். வளர்ந்து நீங்கள் விருட்சமாகி ஆலமரம் மாதிரி இருக்காதியா நினைச்சால் வேறு மரமாக இருந்து விட்டால். எனவே அதை பார்த்து நீங்கள் இப்பொழுது குறைத்து மதிப்பிடவே கூடாது. அரசியலில் ஒரு எதிர்ப்பு சொல் கூட உங்களை வீழ்த்தி விடும். உங்களுக்கு தெரியும், இது முக்கியம். நீங்கள் எத்தனை லட்சம் ஓட்டு அவர் வச்சுருக்காரு, நீங்கள் சாதாரணமாக பேசவே முடியாது. அதனால தான் முதிர்ச்சி அடைந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரும் தலைவர்கள், நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். துணை முதல்வர் உதயநிதி அமைதியாக இருக்கிறார்கள். வேண்டுமானால் கீழே இருப்பவர்கள் பேசு என்று சொல்லியிருக்கலாம். அது நிலைப்பாடு. ஆனால் முதிர்ச்சி பெற்றவர்கள் விஜயை புறக்கணிக்க மாட்டார்கள், கூர்ந்து கவனிப்பார்கள். அவருடைய செயல்பாடுகளிலிருந்து இவர்கள் கற்றுக்கொள்வார்கள், அல்லது விஜயை தன்னோடு இணைத்துக் கொள்வார்கள். இது ரெண்டும் தான் நகழும். 2026 விஜயை விலக்கிவிட முடியாது என்று தான் கருதுகிறேன். ஒரே ஒரு இடம் விஜயை விலக்கணும்னா அவர் தன்னையே விலக்கிட்டால் தான். என்னப்பா பெரும் தொந்தரவாக இருக்குது, அரசியல்வாதிகள் நம்ம தொந்தரவு பண்ணுறாங்க, பேசாமல் நாமளே நடிக்க போயிடலாம் என்று விஜய் சொன்னால்தான் 2027 களம் மாறும். அதுவரையில் நான் எடுத்தது தான், முன்னாடி வச்ச கால் முன்னாடி வச்சது தான், ஜனங்கிட்ட போயிட்டே தான் இருப்பேன். 2-4 பேர் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தீங்களா மாநாடுக்கு முன்னாடி, கொஞ்சம் பேசாமல் இருங்க என்று அவர் சொல்ல ஆரம்பித்தால் களம் 2026 2 திராவிட கட்சிகளுக்கும் ஒரு பெரிய மாற்று சக்தியாக வரக்கூடிய சூழல் உருவாகும். நான் சூழல் தான் சொல்கிறேன், வந்துருவான்னு சொல்ல வரல. வரவும் கூடும், வரமாட்டார் என்று நீங்கள் நிச்சயமாக வரலாற்றில் சொல்லவே முடியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி உதயநிதி திமுக நினைச்சு யாராவது பார்த்துருப்பாங்களா? ஒரு கல் ஒரு கண்ணாடியில் நடிக்கும்போது எவ்வளவு கிண்டல் பண்ணியிருப்பாங்க. காலம் அப்படித்தான் கொண்டு வந்து நிறுத்தும். விஜயை நேற்று வரை நீ எல்லாம் முன்னாடி சர்வீஸ் செய்தியா, ஏன் நீ பலப்பம் மட்டுமே கொடுத்த என்று கேள்வியே கேட்கக்கூடாது. நீங்கள் காந்தியாரிடம் கேட்டிங்களா? சுதந்திர போராட்டம் நீண்ட காலம் நடந்து கொண்டு இருந்தது. சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தார். அவர் ட்ரெயினில் போட்டு முதல் வகுப்பு பெட்டியில் போனார். யாரோ ஒருத்தன் பலார்னு அரைஞ்சான், கருப்பாக இருக்கிற நீ இதில் ஏறுற, ஃபஸ்ட் கிளாஸ் வர மூஞ்சியாடா நீ என்று அறிந்தார்கள். விஜய்க்கு சொன்ன அதே வசனம் தான். அப்போ காந்திக்கு சொன்னாங்க, ஆஹா நம்ம கருப்பாக இருப்பது ஒரு பெரிய அவமானமா என்று சொல்லி அந்த அறை சட்டையெல்லாம் கழட்டி போட்டு இந்தியாவில் நமக்கும் கீழே இருக்கிற மக்களுக்கு உதவ வேண்டும் என்று வந்தார் இல்லையா? பெரிய கிரிமினல் லாயர், ஏகப்பட்ட லட்சங்கள் அவர் வரும். அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி மக்களுக்காக செருப்பு இல்லாமையும் சத்தியாகிரகம் பண்ணியும் நடந்தார் இல்லையா? இந்தியா முழுக்க நடந்தார் இல்லையா? ஏன் நேற்று வரை நீ வாதாட வேண்டிய யாராவது கேட்க முடியுமா? வரலாறு சேவை செய்ய வருகிறேன் என்று தான் தொடங்கும்.
ஏற்கனவே ஏன் என்று கேட்பவர்கள் எல்லாம் அவருடைய எதிராளிகள், விஷமிகள். அவர்கள் அந்த விஷமிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அந்த எதிர் வார்த்தைகளை கூறுவார்கள் என்று தான் நான் சொல்கிறேன். இதை நான் வந்து கூர்ந்து 100 ஆண்டு காலம் இந்த இந்திய வரலாற்றை பார்க்கிற போது எனக்கு அப்படித்தான் சொல்ல தோன்றுகிறது. ஏன் கமலஹாசன் வரவில்லை என்று கேட்கிறார்கள். நியாயமான கேள்வி. அவர் ஏன் கிராமத்திற்கு செல்லவில்லை? இதுதான் மக்களிடம் கேள்வி. அந்த கேள்விக்கு அவரிடம் பதில் இருந்து சொன்னால் அவர் எங்கும் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தன்னுடைய கட்சியை மிக நேர்மையாக நடத்திக் கொள்வார். நீங்கள் ஒரு கட்சியினுடைய செயல்பாடுகளை, கொள்கைகளை மண்ணினுடைய வேர்களிலிருந்து, மண்ணின் மனங்களிலிருந்து, மண்ணினுடைய வேர்வை சொல்லிலிருந்து எடுக்க வேண்டும். நீங்கள் அந்நிய நாட்டில் இருந்த தத்துவத்தை கொண்டு வர இயலாது. கம்யூனிசம் இங்கே ஈடுபடவில்லை. இங்கே இருக்க திராவிடம் தான் நடக்கும். இங்கே இருக்க அடிமைப்பட்ட மக்களுக்கு ஒரு சமநிலை மரியாதை வேண்டும் என்கிறார்கள். எங்களுக்கு கல்வி வேண்டும் நினைக்கிறார்கள். இதை சொல்லுகிற கட்சிகள் தான், இதை மையப்படுத்தி நடத்துபவன் தான் அரசியல் கட்சியாக இருக்க முடியும். அப்படித்தான் எங்கேயோது புதிதாக சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இருப்பதை எடுத்துக்கொண்டு நான் நேர்மறையாக உழைப்பேன் என்று சொல்வதுதான் சரியான அரசியல் வியூகம். அந்த வியூகத்தை விஜய் சரியாக கடைப்பிடிக்கிறது என்று சொல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போனால் எல்லா கட்சிகளும் விஜயை என்ன சொல்லி திட்டுவது என்றே தெரியவில்லாமல் விழிக்கிறார்கள். என்னையா பாமக எடுத்துட்டாரு, திமுக எடுத்துட்டாரு, அதிமுக எடுத்துட்டாரு, விடுதலை சிறுத்தைகள் எடுத்துட்டாரு, நாம் தமிழர் எடுத்துட்டாரு என்றும் சொல்கிறார்கள். திராவிடமும் தேசியமும் இரு கண்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்க வேண்டுமா? ஒரு தாய் எல்லா விதமான மகன்களையும் மகள்களையும் அரவணைத்து தான் செல்வார். ஏன் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது? பங்காளிகள் வேண்டுமானால் 2இல் 1ஆக இருக்க வேண்டாம். தாய் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தாய் போன்ற வார்த்தையாக விஜய் கட்சி இருக்கக்கூடாது என்று தான் கேட்கிறேன். அப்படி இருந்தால் என்ன தவறு நிகழ்ந்து விட முடியும்? விட்டு பாருங்கள். அவர் விஜய் களமாடட்டும். மக்களோடு மக்களாக சேர்ந்து வெற்றி பெற முனைந்தால் வெற்றி கிடைக்கும். இல்லை என்றால் இருக்கவே இருக்கிறது திரையுலகம். மீண்டும் அவர் நடிக்கப்படுவார். எனவே பதற்றப்பட அவசியமே இல்லை. நெருக்கடியெல்லாம் விஜய்க்குத்தான். நெருக்கடியெல்லாம் விஜய்க்குத்தான். விஜய் நாளையிலிருந்து ஏதோ ஒரு டேட் சொல்லியிருக்காரு, டிசம்பர்லேருந்து நான் தமிழகத்தில் செல்வோம். அது உங்களுடைய வசதி. நீங்கள் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மக்களை சென்றடைவதும் அவர்களை பார்ப்பதும் அவசியம். அரசியலுக்கென்று தனித்த நேரங்கள் இல்லை. நீங்கள் எப்பொழுது சேவை செய்கிறோம் என்று சொல்ல வந்தீர்களோ அன்றிலிருந்து மக்களுக்கான நேரம்தான் உங்கள் நேரம். உங்கள் நேரம் என்று பொதுவாக தனித்து இல்லை என்பதுதான் காலம் கற்ற தந்த பாடம். அந்த பாடத்தை விஜய் அவர்கள் மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் கிடைத்த நேரம்லாம் மக்களோடு பயன்படுவார்கள். ஆனால் மக்களை சென்று சேர்ந்தால் நிச்சயமாக விஜய்க்கும் தமிழக வரலாற்றில் இடம் உண்டு என்று தான் கருதுகிறேன்.